2012இல் இயக்குனர் ராஜேஷின் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் நடிகராக அறிமுகமான உதயநிதி தொடர்ச்சியாக பல படங்களில் பிஸியாக நடித்து வந்தார். தொடர்ந்து 2018இல் தீவிர அரசியலில் இறங்கப் போவதாக அறிவித்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக சார்பில் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டங்களில் மிக தீவிரமாக கலந்து கொண்டார். தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரின் பிரச்சார யுக்தி நன்றாக ஈடுபட்டது. தன்னுடைய இயல்பான பேச்சால் உரையாடல்களின் வழியாக மக்களை அணுகிய விதம் பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த தேர்தலில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் 38 இடங்களில் வெற்றி பெற உதயநிதியின் பிரச்சாரம் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 4ஆம் தேதி அவர் திமுக இளைஞரணி செயலாளராக திமுக தலைமையால் அறிவிக்கப்பட்டார். தொடர்ந்து இளைஞரணியின் செயல்பாடுகள் வேகம் எடுத்தன. 2021 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட அவர் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார். அப்போது அமைந்த திமுக அமைச்சரவையில் அவருக்கு இடமளிக்கப்படவில்லை. 2022 டிசம்பர் 14ஆம் தேதியில் தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அறிவிக்கப்பட்டார்.